சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச். சிஎஸ்கே சைடும் ஒருத்தருமே ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் அடிக்கல, ஒரு செஞ்சுரியும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேகேஆர் சைடும் ஒருத்தர் கூட ஒரு 50யும் இல்ல, செஞ்சுரியும் இல்லைங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். மேட்ச்ல வந்து இப்ப 2 மேட்ச் வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம 8th வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மேட்ச் விளையாண்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து டாப் 4 வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸை தோத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 200 மேல வரும்னு நினைச்சேன். பட் 92 ஒரு ரீசனபிள் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 160க்கு ஆல் அவுட் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்ல ஃபீல்டிங் டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப எதிர்பார்க்காதது என்னன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஒரு கேட்ச் விட்டதை நம்பவே முடியலங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் பவுண்டரிஸ் சஞ்சு சாம்சன் அடிச்சிருந்தாரு. 5th ஓவர்ல பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் பவுண்டரிஸ் மஹேத்ரே அடிச்சிருந்தாரு. 2 பேரும் வந்து சரியா விளையாடிட்டு இருந்தாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பால்ல மஹேத்ரே அவுட் ஆயிட்டாரு. கேகேஆர் சைட் பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி ஃபைனல் ஓவர் சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 32 ரன்ஸ்ல வந்து சிஎஸ்கே வின் பண்ணது சரியான ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல் வந்து இது வரைக்கும் நடந்ததுல யார் வின் பண்ணுவாங்க, யார் ஃபைனல்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்கவே முடியலங்க. இப்பதான் கேம் பிகின் ஆயிருக்கு. கண்டிப்பா சிஎஸ்கே வந்து டாப் 4ல வருது அப்படின்னு சொல்லி நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.